வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒன் பாட் ரெசிபியாக கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம எதுவுமே தொட்டுக்கிறதுக்கெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையில் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், வீட்டில் இருக்கவங்களும் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம். அதில் 500க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும். இது நான் எங்கள் வீட்டில் எப்படி நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், இதுக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குவோம். இதில் நல்ல ஒரு 2 புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நார்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, நல்ல மணமாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய மசாலாலாம் வேணும்னா அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் 8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்குவோம், வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 சில்லு தேங்காய். இப்போ இதை ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், பல்ஸில் போட்டு 3/4 பதம் அரைக்கிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயும் 300 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நெய்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 5-6 மிளகு போட்டுக்கலாம், அதாவது ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜிலே சேர்த்துருவோம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் நம்ம, பாருங்கள், இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகாய் ஏற்கனவே நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காஷ்மீரி சில்லி நல்ல கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கறி மசாலா தூள். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கோன்றதுனால பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த விழுதும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இப்படி அரைக்கணும். இப்படி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் இதிலையே சேர்த்துடலாம். இதுலேயும் புளியும் போட்டுக்கொன்றதுனால தான் நான் தக்காளியை கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், இப்போ எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம்.
பாருங்கள், இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது முழுசாகவும் போடலாம், இல்லை பாதியாகவும் கட் பண்ணி போடலாம், இல்லைன்னா இந்த ஒரு லேயராகவும் போடலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். இதை ஒரு வதக்க வதக்கிக்கலாம். பாருங்கள், இதோட பச்சை வாசம் போக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம செய்யும் போது பாதி பாதியாக போனாலும் பரவாயில்ல, அது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ எண்ணெயில் நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கும், அதாவது இந்த மசாலா ஃபுல்லாக இதில் நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே அரிசியை கழுவிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ வந்து இது 300 கிராம் அளவுக்கு அரிசி இதையும் இதில் போட்டுருவோம். கத்திரிக்காயெல்லாம் உடையாமல் அப்படியே லேசாக அப்படி பரட்டி விடுங்க. இப்போ நான் வந்து இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்தேன். இது 300 கிராம் அளவுக்கு வரும். இந்த மசாலெலாம் இதில் ஊற்றிருக்கு இல்லையா, அதனால் இந்த தண்ணியவே இதில் ஊற்றிடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன், இன்னொரு கப்பு ஊற்றிடலாம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி சாப்பாட்டுக்கு வைப்பீங்களோ அந்த அளவை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வேறு எதுவும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தவொன்னு மூடி வைக்கலாம். பாருங்கள், அங்கங்கே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. லேசாக ஒரு கலந்து விட்டுட்டு பாருங்கள், இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு. கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். சுத்தமாக அடியும் பிடிக்கல. சாப்பாடு பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்படி நம்ம பரிமாறும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கத்திரிக்காய் வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஜம்முன்னு செஞ்சாச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கெலாம் வேறு எதுவுமே வேண்டாம். இந்த கத்திரிக்காயை வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு சாப்பிட்டுக்குங்க. இது ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்பயுமே பிரியாணியாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் சாதம் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.